ஒரு மக்கள் வந்து பகடை விளையாண்டாங்க அப்படின்னு சங்க இலக்கியத்தில் இருக்குது. அவன் பகடை விளையாண்ட இடத்த வந்து கீழடியில் தோண்டும் போது பகடை கிடச்சதுன்னா அவன் சொல்கிற பகடை எப்படி இருந்தது, கீழடியில் கிடந்த பகடை எப்படி இருக்குது அப்படின்னு காட்ட முடியுது. ஆனால் இன்னொரு இதிகாசத்தில் வந்து பகடை விளையாண்டதுன்னா அந்த இடத்துல தோண்டினா கிடைக்க மாட்டேங்குது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் சமர்ப்பித்த இந்த ஆய்வு அறிக்கை, இதை வெளியிடுவதில் இவ்வளவு தயக்கம் காட்டுவது என்பது, நீங்கள் ஒரு போகில் ஒன்று சொன்னீங்க, ஒருவேளை வடநாட்டில் இதே மாதிரியாக விஷயங்கள் கிடைத்திருந்தால் அவர்கள் அதை பெருமையாக எடுத்திருப்பார்களோ அப்படின்னு. அதில் சந்தேகமே வேண்டாம். நிறைய பேர் யாருக்குமே அப்போல்லாம் தமிழ்லாம் ஒன்றும் படித்தது கிடையாது. பெரும்பாலும் இந்தியாவுக்கு வர்ற ஆய்வாளர்கள், அகழ்வாய்வாளர்கள், அதிகாரிகள்லாம் படிச்சிருந்தது சமஸ்கிருதம். ஏன்னா கல்கட்டாவில் தான் ஏசியாட்டிக் சொசைட்டி தொடங்கப்பட்டது. ஒருவேளை வந்து அவங்க வந்து சமஸ்கிருத இலக்கியத்தை படிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட சிந்தனை அது சார்ந்து தான் போகும். இவர் எந்த இலக்கியமும் படிக்கல. தென்னிந்தியாவின் வரலாற்றை திட்டமிட்டு மறைக்கிற ஒரு வேலை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கு எப்போதும் இருந்திருக்கிறதா? இந்த தென் மாநிலங்களை பற்றிய, தமிழ்நாட்டை பற்றிய புரிதலே ரொம்ப குறைவு தான். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, டெல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய கேரளான்னு ஒரு மாநிலம் இருக்குது, அவங்க மலையாளம் பேசுகிறாங்க. அப்புறம் கர்நாடகா இருக்குது, கர்நாடகா பேசுகிறாங்க. தெலுங்கு ஆந்திராவில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் சேர்த்து அவங்க பொதுவாகவே வந்து தென்னிந்தியாவில் வந்து ஒரு மாதிரி, அது எதை பற்றி கண்டுபிடிப்பாங்களா, மதராசி சொல்லுவாங்க. சங்க இலக்கியங்கிறது ஒரு மாநில இலக்கியமோ ஒரு மாவட்ட இலக்கியமோ கிடையாது. இது இந்தியாவினுடைய துணைக்கண்ட இலக்கியம். அதாவது சப்கான்டினென்டல் லிட்ரேச்சர். இந்தியா முழுவதையும் அறிந்த ஒரு இலக்கியம் இந்தியாவில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது சங்க இலக்கியம் மட்டுமே. இந்திய துணைக்கண்டத்தில் தெற்காசியாவில் அச்சிடப்பட்ட இந்திய மொழிகளில் நூல்களில் வந்து மொத்தம் அச்சிடப்பட்ட நூல்களில் 40 விழுக்காடு தமிழ். அப்போ ஒரே ஒரு சமஸ்கிருதம், தெலுங்குல 7. என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான உரையாடலை இதுதான். அந்த சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் என்பது நிறுவி இந்த பண்பாட்டினுடைய மீள்வாசிப்பை கொண்டு வருங்கிறது அந்த கருத்தியல் தான். அப்போ தோண்டாதது துயரம்னா அந்த அறிக்கை வெளியிடாது அதை விட பெரிய துயரம் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். கீழடி ஆய்வுகள், 2 கட்டங்களின் ஆய்வுகள் குறித்து இன்னும் அந்த அறிக்கை வெளியிடப்படவில்லை. அது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டும் ஒன்றிய அரசின் அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து வெளியிடுவதற்கு தயங்குகிறது. இது குறித்து சமூக வழியில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேசுபொருளானதற்கு பின்னும் ஒன்றிய அரசிடமிருந்து சில சந்தேகங்கள் இருக்கிறது, திருத்தங்கள் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இதை குறித்து நம்மோடு பேசுவதற்கு ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை என்ற ஆய்வு நூலின் ஆசிரியரான ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு R. பாலகிருஷ்ணன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். 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 இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலை. தமிழ்நாட்டினுடைய ஒரு அடையாளமாக கருதக்கூடிய தொல்லியல் ஆய்வு முடிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டும் கூட அது பொதுவெளிக்கு அதை வெளியிடுவதில் தயக்கம் காட்டுகிறது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது காலம் குறித்து அவங்க வந்து பல்வேறு விதமாக நீங்கள் இது குறித்து பேசியிருக்கீங்க. அதில் வந்து காலம் இதில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதா அப்படிங்கிறதான் கேள்வி. காலம்னா நான் நினைக்கிறேன் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து கீழடியில் கிடைச்சிருக்க பொருள் இந்த நூற்றாண்டை சேர்ந்ததா, அது 50 வருஷம் முன்னாலதா பின்னாலதா, கார்பன் டேட்டிங்ன்றது இந்த மாதிரியான துல்லியமான காலக்கணக்கு தொடர்பான விஷயமா அல்லது அதற்கும் அப்பாற்பட்டதா அப்படின்னு தான் கேட்க விரும்புகிறீங்க. நான் வந்து இதை காலம் சம்மந்தப்பட்ட விஷயமா மட்டும் பார்க்கல. எப்படின்னா கரிமக்கணக்கு சார்ந்ததில் வந்து நான் வந்து கீழடியை பற்றி அணுகிறதே வேறு மாதிரி தான் அணுகிறேன். இதில் வந்து 50 வருஷம் முன்னால் இருந்தது, 100 வருஷம் பின்னால் இருந்தது, அப்படிங்கிற இது நெட்டக்குட்டைங்கிற விஷயமே கிடையாது. நான் வந்து இது வந்து அதை விட ஒரு வேறு விதமான ஒரு கருத்தியல் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த கரிம கணக்குனா நீங்கள் கொற்கையில் ஒன்று கிடைக்கும், ஆதிச்சநல்லூரில் ஒன்று கிடச்சிருக்கு, கீழடியில் ஒன்று கிடைக்கிது, அரிக்கமேட்டில் கிடச்சிருக்கு. இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து சங்க இலக்கிய காலம், சங்க காலம், அல்லது அது இரும்பின் காலம், அல்லது பெருங்கற்காலம் இப்படின்னு பல வகையில் சொல்லப்படுகிற அது வந்து காலக்கணிப்புங்கிறது ஒரு முக்கியமானது. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த கீழடி ஆய்வுகள் இப்போ அண்மையில் நடக்கக்கூடிய அகழாய்வு தடங்களில் கிடைச்சக்கூடிய இந்த ஆய்வுகள்லாம் வெளியில் கொண்டு வர ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது. அந்த வெளியில் கொண்டு வர விஷயம், அங்கே கிடைச்ச பொருள்கள் என்ன சொல்ல விரும்புது, அதை நம்ம மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அது வந்து தோற்றுவிக்கக்கூடிய பக்க விளைவுகள், தாக்கங்கள், அது பற்றிய ஒரு அச்சம் அல்லது அது பற்றிய ஒரு கவலை, அது பற்றிய ஒரு எச்சரிக்கை உணர்வு காரணமாக இருக்குங்கிறது தோணுது. நான் வந்து சில உதாரணங்களை மட்டும் எடுத்துக்கிற விரும்புகிறேன். அப்போ நீங்கள் கீழடி, கொடுமணல்,
அப்புறம் இந்த பகுதியில் கூடிய தமிழ்நாட்டில் கூடிய பல்வேறு அகழாய்வு தடயங்களில் கிடைச்சிருக்கக்கூடிய பல்வேறு பொருள் கிடைச்சிருக்கு. பொம்மை கிடைச்சிருக்கு, பல வகையான தடயங்களுக்கு. அதில் ஒரு பொருள் வந்து நான் பேச விரும்புகிறேன். நெசவு தொழில் சார்ந்த நிறைய மெட்டீரியல் கிடைச்சிருக்கு. உதாரணமாக வந்து இப்போ வந்து பஞ்சிலிருந்து நூல் நூற்கிறது வந்து நம்ம பொதுவாக பஞ்சிலேருந்து நூல் நூற்கிறதுக்கு தக்லி மாதிரி, அதை ஸ்பின்னிங் வோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி அது வந்து தக்லி, அதில் வந்து களிமண்ணில் செஞ்சது, சுடுமண்ணில் செஞ்சது. அப்புறம் வந்து அந்த நெசவு தொழிலில் பயன்படுத்தக்கூடிய செம்பினால் செய்த ஒரு ஊசி, அப்புறம் சுடுமண்ணில் செஞ்ச அந்த அச்சு, அதாவது நீங்கள் ஸ்க்ரீன் பிரிண்ட் மாதிரி அது மேலே அச்சு பதிக்கிற மாதிரி அந்த மாதிரியானது. அப்புறம் நெசவு தொழில் பண்ணும்போது அந்த நூலில் வந்து வெயிட் கட்டி தொங்க விட்ட மாதிரி அது மாதிரி ஒரு வாக்ஸ் பேர், அது ஒரு வெயிட் கட்டி தொங்க விடுற மாதிரி பொருட்கள். அது மட்டும் இல்லாமல் கீழடியில் வந்து ஒரு சாயப்பட்டறை, துணிகளுக்கு சாயம், அந்த நேச்சுரல் டை பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொழில் நடந்ததற்கான ஒரு சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு. மொத்தத்தில் சொல்கிறாந்தா ஒரு நெசவு தொழிலில், அதாவது காட்டன், நெசவு, பருத்தி, இதில் சேர்ந்த தொழில் சார்ந்த ஒரு அனுபவம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆதாரங்கள் நமக்கு கிடைக்குது. இதை பார்த்தவுடனே நான் எதை எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விதமாக, அது அரிக்கமேடாக இருக்கட்டும், கீழடியாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய பருத்தி இந்த மாதிரி நூல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அதனால் ரோமன் எம்பையர் காலத்திலேயே இங்கே மாதிரி இந்தியாவிலிருந்து இந்த மாதிரி பொருள்கள் வாங்குறது மூலமாக அங்கே கருவூலம் காலியாகுங்கிறது அச்சம் தெரிவிக்கிற அளவுக்கு இது வந்து ஒரு நெசவு தொழிலுங்கிறது இது ஒரு முக்கியமாக இருந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். இந்த அகழாய்வு தடயங்கள் வந்து சங்க இலக்கியத்தை அப்படியே கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துது. இதன் மூலமாக 2-3 கருத்தியல் வேறு இருக்குது. அப்போ சங்க இலக்கியம் வந்து இந்த ஆடை, இந்த அறுவை என்று சொல்லப்படுகிற ஜவுளி, கலிங்கம் என்று சொல்லப்படுகிற உடை, அந்த துணி, அதை வந்து வர்ணிக்கிற விதம், அதை பார்த்திங்கன்னா வாட்டர் வேப்பர் மாதிரி, ஆவி மாதிரி இருக்குது, இன்னும் பாலாடை மாதிரி இருக்குது. அப்போ வந்து ஆவி மாதிரி அவ்வளோ நைஸாக இருக்கக்கூடிய உடைகள் எல்லாம் பற்றி சங்க இலக்கியம் பதிவு பண்ணுது. அதை விட முக்கியமானது வந்து இந்த பருத்திங்கிற தொழில் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் வந்து மூட்டையாக அடைஞ்சி வச்சுருக்காங்க பருத்தி. அந்த பருத்தி வந்து கோடை பருத்தி, அது வந்து வீட்டில் அடைஞ்சி வச்சுருக்காங்க, அதாவது அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியம் சொல்லுது. சரி, இந்த பருத்தி தொழிலில் யார் ஈடுபட்டிருக்கா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பருத்தி தொழிலில் நேரடியாக பெண்களை தொடர்பு படுத்தி அவங்களுக்கு ஒரு பேர் வச்சது சங்க இலக்கியம். இதை நம்பவே முடியாது. பருத்தி பெண்டீர் அப்படின்னு பேர். நீங்கள் பருத்தி பெண்டீர் அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள், பருத்தி சார்ந்த பெண்டீர் அல்லது பருத்தி தொழில் செய்யும் பெண்டீர். அப்போ பருத்தி தொழில் செய்யும் பெண்டீரை வந்து பருத்தி பெண்டீர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்படின்னா அவங்க எவ்வளவோ அந்த ஆழமாக அந்த தொழிலாகுது. ஆமாம், அது வந்து அந்த ஒரு அதனால அவங்களுக்கு ஆகு பேர் வந்திருக்கு. அப்போ வந்து நீங்கள் அவங்க வந்து பருத்தி செய்யக்கூடியவங்க பருத்தி பெண்டீர், காட்டன் உமன் அப்படின்னு ஒரு பெயர் வந்து சங்க இலக்கியம் வைக்குது. சரி, அவங்க பருத்தியில் மட்டும் செஞ்ச பெண்கள் மட்டும்தானா அப்படின்னா அதுக்கு பின்னால் ஒரு பின்புலத்தையும் கொடுக்குது. ஒரு பெண் வந்து இரவு நேரத்துலையும் வேலை பார்க்குறான், பகல் நேரத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது. பருத்தி பெண்டின் சிறுதி விளக்கத்து அப்படின்னு சங்க இலக்கியத்தில் ஒரு அம்மா வந்து இந்த நெசவு பண்ணிகிட்ருக்காங்க, வீட்டில் உட்காந்து நெசவு பண்ணிகிட்ருக்காங்க, அந்த வீட்டில் விளக்கு எரியுது. அதுக்கு பின்னால் அந்த காட்சியை விளக்கும் போது பருத்தி பெண்டின் சிறுதி விளக்கத்துன்னு அந்த வீட்டை சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஆளில் பெண்டிர் தாளில் செய்த அப்படின்னா, ஆளில் பெண்டிர்னா பணுவல், தாளில் செய்தது அப்படின்னு, தாள்னா உழைப்பு. ஆள் இல்லாத பெண்டிர்னா ஒரு குடும்பத்தில் வந்து அந்த வீட்டுக்குன்னு ஒரு குடும்ப தலைவன் இருப்பான்ல, ஒன்றும் அப்பாவாக இருக்கலாம் அல்லது ஒரு பெண்ணுடைய கணவனாக இருக்கலாம், அந்த கணவன் இறந்து போயிருக்கலாம் அல்லது அப்பா இறந்து போயிருக்கலாம். அந்த வீட்டில் கூடிய ஏர்னிங் மெம்பர், அந்த வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு ஆம்பளை ஆள் இல்லாத வீடுன்னு சொல்லுவேன். இப்போ நம்ம கிராமங்களில் சொல்லுவாங்க ஆம்பளை இல்லாத வீடு பிள்ளை. அப்போ அந்த ஆம்பளை இல்லாத வீடு அப்படின்னா ஆளில் பெண்டீர், அவங்க உழைப்பினால் தாளில் செய்த ஆள் இல்லாத பெண்டீர் வந்து அவங்கள வந்து வாழ்க்கையை கட்டுப்படி ஆக்குறதுக்கு அந்த சமூகம் வந்து இந்த பருத்தி தொழிலை பயன்படுத்தியிருக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ திருப்பூரில் இருக்க மாதிரி தான் ஒரு பருத்தியை கையில் கொடுத்துருவாங்க, அதை இரும்பில் அடித்து, சங்க இலக்கியம் சொல்லுது, இரும்பில் அடித்து அதை பஞ்சாக்குறாங்க, அப்புறம் பஞ்சை வந்து நூலாக்குறாங்க. இதெல்லாம் பெண்கள் செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வேறு வருமானம் இல்லாமல் ஆம்பளை இல்லாத பெண்கள், இப்போ இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல மகளிர் சுய உதவிக்குழுலாம் சொல்கிறோம்ல, அந்த மகளிர் சுய உதவிக்குழு மாதிரி பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஈடேற்றுவதற்காக பயன்படுத்திய ஒரு பண்பாட்டு பயிராக அதை நான் பார்க்குறேன். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு எவிடன்ஸ், இந்த ஒரு இலக்கியம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்ம கண்ணில் தோண்டி பார்க்கும்போது அந்த ஒரு இலக்கியம் சொல்லுது. அதை நான் பார்க்குற விதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கருத்தியலாக தான் நான் பார்க்குறேன். நமது தமிழ் பண்பாட்டுக்குன்னு ஒரு கருத்தியல் இருக்குது.
அந்த கருத்தியலை நான் அடிக்கடி பொதுவெளியில் பேசித்தான் இருக்கேன். கல்வி பரவலாக்கம் அது எப்படி ஒரு கருத்தியலாக இருந்ததோ, பகிர்தல் அறம் எப்படி ஒரு கருத்தியலாக இருந்ததோ, அது மாதிரி ஒன்று பெண்கள் சொந்த காலில் நிற்கிறது. பெண் உரிமைங்கிறது அதைக்கு அப்பாற்பட்டு பெண்களுடைய பொருளாதார பங்களிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இப்போ இருக்கக்கூடிய சமூகத்தில் பாருங்கள், கல்வி நம்ம மேம்பட்டுருக்கோம். கல்வி மேம்படவுன்னு என்ன ஆகுது, பெண்கள் வேலைக்கு போகிறது அதிகமாக இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டினுடைய சிறப்பு, நேற்று கூட ஒரு கூட்டத்தில் பேசினானே, இப்போ இந்த புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் தொழிற்சாலைக்கு வேலைக்கு போய் வேலை பார்க்குற பெண்கள் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. 100 பேரில் 42லேருந்து 43 பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. அதாவது தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகிறது. நீங்கள் விவசாயம் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய படிக்க போய் கல்லூரிகளுக்கெல்லாம் போய் படிக்க போக விவசாயத்தில் பெண்கள் ஈடுபடுறது குறைஞ்சி வந்துடுது. சர்வீஸ்ன்னு சொல்கிற சேவைத்துறையில் அவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஐடி இண்டஸ்ட்ரி அல்லது உணவு கூடங்கள் இந்த மாதிரி இடங்களில் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் நிறையா வர்றாங்க. ஆனால் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் தொழிற்சாலைக்கு போய் வேலை பார்க்குறதுல அது பொதுவாகவே பெண்களுடைய பங்களிப்பு குறைவாக இருக்கும். இன்றைக்கி தேதிக்கு இந்தியாவில் 100 பேர் தொழிற்சாலைக்கு போய் வேலை பார்த்தா, பெண்கள் வேலை பார்த்தா, அதில் 43 பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நான் இந்த செய்தியை படிக்கும்போது எனக்கு என்ன நம்ம நினைவு வந்தது, சங்க இலக்கியத்தில் மதுரை காஞ்சியில் மதுரை நகரம் தூங்காத நகரம்னு சொல்லுவாங்க. மதுரை தூங்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு, நைட்டு ஃபுல்லாக 2 மணி கூட போய் சாப்பிட போகலான்னு. இதே மாதிரி தான் ஒரு காட்சியை அல்லங்காடி நாளங்காடி ஒரு நள்ளிரவு தாண்டி கடைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறத அந்த சங்க இலக்கியம் மதுரை காஞ்சியில் காட்டுது. அப்போ அதில் ஒரு கேரக்டர் வர்றாங்க துல்லியமாக. இது ஒரு கதாபாத்திரங்கிறத விட ஒரு கேரக்டர், ஒரு பெண் கடை நடத்திட்டு இருக்கா, சொந்தமாக கடை நடத்திட்டு இருக்கா. அந்த கடையை நள்ளிரவுக்கு மேலே கடையை சாத்துறான். அவன் நகையெல்லாம் போட்டிருக்கா. அவள் தனியாக திருப்பி வீட்டுக்கு போகிறான்னா அது சமூக பாதுகாப்பு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சொந்த காலில் நிற்கிற திறமை பாருங்கள். இன்னும் சங்க இலக்கியம் சொல்லுது, பெண்கள் போய் டோர் டெலிவரி பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற சில பலகாரங்கள் அவங்க ரெகுலராக வாங்குறவங்களுக்கு மோர் விற்க போகிறா பெண்ணு, நெய் விற்கிறா, பால் விற்கிறா. ஒரு பெண் சங்க இலக்கியத்தில் அந்த பால் விற்றுட்டு நெய் விற்று மோர் விற்று சம்பாரித்த பணம் இருக்கும்ல, அவளுக்கே ஒரு பெண்ணுங்கும் போது ஒரு தங்க நகை வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல. அப்போ நகை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பணம் சேர்ந்தோட நகை வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு மனசை மாற்றிக்கிறா. நம்ம போய் ஒரு செயின் வாங்கி நகையை வாங்கி போடுறத விட இந்த காசை, சம்பாரித்த காசை வச்சு 2 செனமாடு வாங்கி கட்டினா போதும், நல்லா இருக்குங்கள அப்படின்னு சொல்லி ஒரு பசுமாடு 1, எருவு மாடு வாங்கி, அதுவும் புது மாடு இல்லை, இந்த கண்ணு ஈன போகிற மாணவனை தான் ரொம்ப நாள் பண்ண வேண்டியதில்லை, அந்த செனமாட்டை வாங்கி கட்டி வச்சுட்டா அப்படின்னு சங்க இலக்கியம் பதிவு பண்ணுது. அப்படின்னா இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்ப பொருளாதாரம் இருக்குதுல்ல, ஃபேமிலி, அந்த சஸ்டைனபிலிட்டி, தி எக்கானமி ஆஃப் தி டொமஸ்டிக் எக்கானமின்னு சொல்லுவாங்களே, அந்த வீட்டிலுடைய பொருளாதாரம், அந்த வீட்டு பொருளாதாரத்தில் பங்களிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக தான் பெண்கள் அது படைக்குது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்கான பிரதிபலிப்பாக இங்கே கூடிய அகழாய்வு தடயங்கள் கிடைக்கும் போது அதை கொண்டாடணும் அப்படி தானே எல்லாருக்கும் தோணும். அப்போ அதை கொண்டாடுறதுக்கு யாருக்கு கஷ்டமாக இருக்குது? நீங்கள் முன்னாடியே ரொம்ப காலமாகவே நீங்கள் பேசிட்டு வரதை நானுமே கவனிச்சிருக்கிறேன். குறிப்பாக சங்க இலக்கியங்களில் தமிழர்கள் உழைப்பு சார்ந்த மண்ணோடும் மக்களோடும் இணைந்தவர்களாக, அதாவது ஒரு வரலாறு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிட்டு வந்துடுறீங்க. அப்படி இலக்கியங்களில் இருப்பதை நாம் வரலாற்று ரீதியாக, அதுவும் ஒரு ஆய்வில் நாம் ஒப்பிட முடியுமா? அப்போ அதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குதா? ஆமாம், அதுதான் பொதுவாக ஒப்பிட முடியாது. பொதுவாக எல்லாருமே ஒரு இலக்கியத்தை பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க, அது எப்படிப்பட்ட இலக்கியங்கிற பொறுத்து. நீங்கள் ஒரு இலக்கியத்தில் பார்க்கடல் வருது, அல்லது அங்கே ஒரு பெரிய படைப்புகள், இந்த மாதிரி ஒரு அதீதமானது, அதாவது விண்ணுலகம் அப்படிலாம் வருதுன்னு வைங்க. அந்த இதிகாச கேரக்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஒரு சமயம் சார்ந்து இருக்கும்போது அதை நீங்கள் நடைமுறையில் அந்த சமயம் சார்ந்ததை போய் தரையில் தோடிப்பாங்கன்னா உங்களுக்கு கிடைக்காம போகலாம். நீங்கள் பஞ்சபாண்டவர் எத்தனை இடத்துல தான் தூங்கியிருப்பார். நான் இந்தியா முழுவதும் நான் பயணப்பட்டிருக்கேன். எந்த மாநிலத்துக்கு போனாலும், எந்த மாவட்டத்துக்கு போனாலும், எந்த பாறையை பார்த்தாலும் இவங்க இங்கே தான் படுத்துருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நானும் யோசிப்பேன், அவர் எத்தனை தான் படுத்திருக்க முடியும். அப்போ கதை பயணப்பட்ட இடத்துலாம் அவங்க பயணப்பட்டிருக்காங்க. ஆனால் சங்க இலக்கியம் வேறு மாதிரியான ஒரு இலக்கியம். சங்க இலக்கியத்தில் படைப்பு கடவுள் இல்லை. அங்கே அது அங்கே இருக்கக்கூடிய கடவுள்கள், அதுக்காக நம்பிக்கை இல்லாதவங்க கிடையாது. சங்க இலக்கியத்தில் இருக்கவங்க அவங்க சாமி கொண்டுருவாங்க, கடவுள் வழிபாடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவருடைய கடவுள் நிலம் சார்ந்தது. இந்த குறிஞ்சி நிலம் தான் ஒரு கடவுள், ஒரு முல்லை நிலத்து ஒரு கடவுள். அவர் அங்கேயே இருக்கக்கூடிய, அங்கே மக்கள் வசிக்கிற மாதிரி அங்கே வசிக்கிறவராக தான் அந்த கடவுளை காட்டுது. அந்த கடவுள் ஒரு கருப்பொருள்களில் ஒன்று. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு மரபில் இருக்கும்போது பெரிய பெரிய கோபுரமோ அல்லது ஒரு சமயமோ ஒரு மையமானது இல்லை.
அதனால தான் வந்து நான் வந்து தொடர்ந்து இந்த உரையாடலை முன்வைக்கிறதுக்கு காரணமே வந்து சங்க இலக்கியம் அகழாய்வின் மூலமாக நிறுவுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த இலக்கியம் வந்து வாழ்க்கையோடு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. ஒரு இலக்கியம் வாழ்க்கையோடு நெருக்கமாக இருக்கிறதுக்கும் ஒரு இலக்கியம் வந்து புராண இதிகாச மரபுகள் சார்ந்து இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து திருவிளையாடல் நடந்துச்சுன்னு நீங்கள் அகழாய்வில் தோண்டி காட்டுங்கன்னா என்னால் தோண்டி காட்ட முடியாது. ஆனால் ஒரு பெண்ணு வந்து நெசவு தக்கிலியில் வந்து நெசவு பண்ணால் அல்லது அவங்க வந்து நெசவு தொழில் பண்ணாங்கன்னா அகழாய்வில் தோண்டி காட்ட முடியாது. ஒரு மக்கள் வந்து பகடை விளையாண்டாங்க அப்படின்னு சங்க இலக்கியத்தில் இருக்குது. அவங்க பகடை விளையாண்ட இடத்த வந்து கீழடியில் தோண்டும் போது பகடை கிடச்சதுன்னா அவன் சொல்கிற பகடை எப்படி இருந்தது, கீழடியில் கிடந்த பகடை எப்படி இருக்குது அப்படின்னு காட்ட முடியுது. ஆனால் இன்னொரு இதிகாசத்தில் வந்து பகடை விளையாண்டதுன்னா அந்த இடத்துல தோணுனா கிடைக்க மாட்டேது. அப்போ நீங்கள் வந்து எப்பயுமே எப்படிப்பட்ட இலக்கியம், அதாவது வாழ்க்கைக்கு நெருக்கமான இலக்கியம், அதனால் சங்க இலக்கியத்தை வந்து நீங்கள் மற்ற இலக்கியத்தோட தொடர்படுத்தி இல்லை மகாபாரதத்துலேயும் பகடை இருக்கு இல்லையா? இருக்குது. ஆனால் மகாபாரதம் சொல்லுகிற இடம் இருக்குல்ல, சில இடங்களில் வந்து இது வந்து இந்திரபிரஸ்தா, இது வந்து அஸ்தினாபுரம் சொல்கிற இடத்துல அங்கே தோணும்லாம் கிடைக்கணும்ல, அல்லது அந்த காலகட்டத்தோடு கிடைக்கணும்ல. இப்போ அதுக்கான அங்கே வந்து அவங்க பகடை விளையாடலாம் சொல்லலை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, சங்க இலக்கியம் நான் வந்து பொதுவாக வேறு எந்த மொழியையும் எந்த ஒரு இலக்கியத்தையும் நான் எப்பயுமே குறைவாக நான் சொல்ல மாட்டேன். நான் பேசுகிறது வந்து சங்க இலக்கியம் வந்து ஒரு ஆகச்சிறந்த இந்திய துணைக்கண்டத்தின் இலக்கியம் சொல்கிறேன். அதுக்கு சங்க இலக்கியத்துக்கு கட்ட விட்டு வைக்கிறதோ சங்க இலக்கியம் சொல்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் உதாரணமாக சொல்லுங்கள். நான் வந்து இவ்வளோ பெருமையை சொன்னேன், பெண்கள் வந்து தொழில் பண்ணி சொந்த காலில் நின்றாங்க. சொந்த காலில் நீங்கள் என்ன சாதாரணமாக கிடையாது. பருத்தி தொழில் பண்ணுறாங்க, பால் விற்கிறாங்க, மோர் விற்கிறாங்க, நெய் விற்கிறாங்க. நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மீனை காயப்படுறாங்க, கருவாடு உணர்த்துறாங்க, உப்பு விற்க போகிறாங்க, உப்பு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க. குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து விறகு இந்த திணைப்புணத்தை போய் காவல் காக்குறாங்க, காட்டில் வேலை பார்க்குறாங்க, விறகு பொறுக்க போகிறாங்க. ஆக எல்லா வகையான தொழிலையும் டவுனில் இருந்தனா கடை வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது எல்லா வகையும் தொழில்களையும் செய்யக்கூடிய ஒரு பெண்களுடைய பொருளாதார பங்களிப்பை அது முன்னிறுத்துகிறது. அப்படிங்கும்போது இது தோண்டும் போது அது கிடைக்கும் போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால தான் சொல்ல இப்போ ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கும் கிட்டத்தட்ட இலக்கியங்களை அதில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை தொல்லியல் எதிலும் கிடைத்தராதாங்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் நீங்கள் அயோத்தியிலையும் சரி அல்லது சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு சொல்லி சரஸ்வதி நதியை அதில் வந்து இணைக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ ஒப்பீட்டளவில் அவர்களும் ஒரு புத்தகத்தையோ ஒரு நூலையோ வைத்துக்கிட்டு அதற்கான ஆதாரங்களை தேடுகிற வேலையில் இருக்கு. அப்போ இது ஒன்றும் முரண்பாடா இல்லையே? இப்போ அங்கே கிடைச்சிருக்கிற ஆதாரங்களும் அவர்களுடைய தேடலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குங்க. ஆமாம், தேடுகிற முறை ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனால் அது எங்கே கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம்ல. நீங்கள் எழுதின சங்க இலக்கியத்திலையும் தெற்குலையும் தமிழ்நாட்டிலையும் கிடைச்சது, இதை நீங்கள் கொண்டாடுறது மூலமாக அவங்க விருப்பப்படாமல் இருக்கலாம். இதை அங்கே கிடைச்சிருந்தா அதை கொண்டாடலாம் இருக்கலாம். நீங்கள் அயோத்தியாவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிங்க. இது நான் அண்மையில் தான் படித்தேன். இன்னொரு இதில் கூட நான் அதை பற்றி பேசினேன். 2003 வந்து நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்குது. அதுக்கு அந்த வழக்கு மன்றத்துக்கு போனதே வக்ஃப் வாரியத்தில் தான் போகிறாங்க. இதை தோண்டி பார்த்து நீங்கள் உண்மை என்னான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்திய தொல்லியல் நிறுவனம் அந்த பொறுப்பை வந்து ஒரு தேர்ச்சி பெற்ற இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் ஒரு அங்கே பணியாற்றக்கூடிய ஒரு அனுபவமிக்க ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் தான் அந்த பணியை ஒப்படைக்கிறாங்க. அவங்க போய் தோன்றுறாங்க. அவங்க தோண்டும் போதே சில குற்றச்சாட்டுகள்லாம் வருது. இதில் தோன்றவங்களா இவங்க தான் தோன்றுறாங்க, அவங்க தான் தோன்றுறாங்கன்னு. அதெல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் போக வேணாம். அவங்க வந்து ஒரு அறிக்கையை அவர் சமர்ப்பிக்கார். அங்கே என்ன கண்டுபிடிச்சோங்கிறத அறிக்கையை சமர்ப்பிக்கார். அதில் தோண்டும் போது என்ன கிடைச்சது அது வழக்கு மன்றத்தை நீதிமன்றத்துக்கு உச்சி படிக்கப்படுது. அப்போ அது முடிஞ்சப்பயே அந்த அறிக்கை வந்த நேரத்தில் அது வழக்காடு மன்றத்தில் உச்ச நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்துக்கு போன காலத்திலேயே 2 அகழ்வாராய்ச்சியாளர்கள் அதை வந்து ரொம்ப காத்திரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒருத்தவங்க பேர் வந்து சுப்ரியா வர்மா, இன்னொருத்தவங்க வந்து ஜெயா மேனன். இந்த 2 பேரும் 2 பல்கலைக்கழகத்தில் பணியாற்றணும்னு நினைக்கிறேன். அது டெல்லியில் இருக்கிறதா தான் இதை பற்றி கருத்து தெரிவிக்கிறாங்க. நயன்ஜோதிலகிரி கூட கருத்து சொல்கிறாங்க. மெயினாக அந்த 2 பேர் 2 பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர் மாதிரி தொல்லியலோடு வரலாறோடு தொடர்புடையவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த அகழ்வாராய்ச்சி வந்து முழுமையானது கிடையாது. இதில் பயன்படுத்தப்பட்ட முறை, அது தோண்டப்பட்ட விதம், இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக இல்லை, இதை முரண்படுறோன்னு எழுதுகிறாங்க. ஒரு இது பொலிட்டிக்கல் எக்கானமி வீக்லியில் வருது. அதை பற்றி அவுட்லுக்கு, வயர் இந்த மாதிரியான இதழ்கள்லாம் படித்த மாதிரி நினைவு இருக்குது. இப்போ அண்மையில் கூட நான் பார்த்தேன். அப்போ அதுக்கு நம்ம வந்து அதுக்கு முழு அறிக்கையும் வரல. அப்போ அந்த தோன்றினவரே சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் ஐயங்கள் கேள்விக்கு வர்றதுனால என்னுடைய அறிக்கையை முழுசாக கொடுத்துட்டா கூட அவங்க என்னன்னு பார்த்து நல்லது கெட்டது சொல்லுவாங்கன்னு அவரே சொல்கிறார். ஆனால் இது இன்றைக்கி வரைக்கும் வரல. நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் அந்த அறிக்கை வரல. அப்படிங்கும்போது
ஒரு அகழாய்வு ஆராய்ச்சியை பற்றி மீதி 2 பேர் கேள்வி கேட்கறது ஒரு புதுமை கிடையாது. இப்போ இப்போ என்னை பொறுத்தவரை நான் அதை எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, இவர் சொன்னது தான் 100 துல்லியமாக இருக்கணும், இவங்க இதை பற்றி கருத்து சொன்னவங்க தப்பாக சொல்லிட்டாங்கங்கிறது கூட வேணாம். அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இதை அகழாய்வுத்துறை அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரியப்படுத்தியிருக்கு. அமர்நாத் ராமகிருஷ்ணன் அந்த கடிதத்தை பார்த்துட்டு, இல்லை நான் செஞ்சுருக்கிறது கரெக்டு தான், நான் என்னுடைய அறிக்கையை பற்றி ஐ ஸ்டாண்ட் பை, நான் அதை மாற்ற விரும்பலைன்னு சொல்லிட்டார். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்? அப்போ மாற்ற விரும்பலை அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால் இப்போ பொதுவாக செய்ய வேண்டிய வேலை சரி, இவங்க அந்த எதிர்ப்பு பற்றி, இந்த ஆட்சேபனை பற்றி முழுசாக பொதுவெளிக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு கிடையாது. இதை செய்யக்கூடியது அவர் கொடுத்த அறிக்கை, இந்த ஆய்வாளர்கள் வெளியிலிருந்து 2 பேர் சொன்ன கருத்து, அது சம்பந்தமாக இது இந்திய தொல்லியல் நிறுவனம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் எழுதிய கடிதம், அந்த கடிதத்துக்கு அவர் கொடுத்த விடை, இது எல்லாத்தையும் ப்ரீஃபிக்ஸாக அது முன்னுரை மாதிரி சேர்த்து எல்லாத்தையும் இணைச்சு அவர் கொடுத்த அறிக்கையும் பொதுவெளியில் விட்டுட்டா, அந்த அறிக்கையை படிக்கிறவங்களே இந்த ஆட்சேபனையோடு சேர்ந்து தானே பார்ப்பாங்க. அப்போ அதை எது உண்மை அல்லது எதுக்கு அதோட சேர்ந்து எடை போட்டுக்கிறாங்க. சேர்த்து வெளியிட்டலாம், 2 சேர்த்து வெளியிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. இப்போ இன்னொரு கேள்வி இருக்கு இல்லையா, அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒரு இடதுசாரி தன்மை கொண்டவராக இருக்கிறாரு, அவர் தீகா மேடைகளில் எல்லாம் போய் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா. அப்போ ஒரு இந்துத்துவ சார்ந்த ஒரு பாஜக அரசு ஆண்டு கொண்டு இருக்கும்போது அவர்கள் இவருடைய ஆய்வை எந்த விடத்தில் ஏற்றுக்கொள்வார்கள்? இதை நான் கட்சி அரசுக்குள்ளே போகணும்னா நான் எப்பயுமே அந்த மாதிரியான அந்த ஜானக்குள்ளே போகிறது கிடையாது. நான் தொடர்ந்து என்னுடைய ஒரு ஆய்வாளராக தான் நான் இயங்கிட்டு இருக்கேன். ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய கருத்து சுதந்திரம் பார்த்தீங்கன்னா, நான் இந்திய குடிமைப்பணியில் இருக்கும்போது கூட நான் தமிழ்நாட்டு பொதுவெளியிலையும் யூடியூப்லையும் நான் தொடர்ந்து என்னுடைய கருத்து சிந்துவெளி சார்ந்த கருத்துக்களை நான் பொதுவெளியில் பேசிட்டு தான் இருக்கேன். அப்போ பொதுவெளியில் பேசியிருக்கேன். அவர் நான் அண்மையில் கூட படித்தேன். அப்போ நான் பணியில் இருக்கும்போது தான் பல பல்கலைக்கழகங்களில் எனக்கு நான் முனைவர் பட்டம்லாம் நான் இப்போ ஆய்வு பட்டம்லாம் வாங்கினது கிடையாது. எனக்கு வேலையே தலைக்கு மேலே இருக்கும், அதுக்கெலாம் நேரம் இருந்தது கிடையாது. அப்போ எனக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் கூட நான் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் தான் நான் வாங்கிக்கிட்டேன். பல முறை சொன்னதுக்குனால அதை நான் அதை விரும்பி வாங்கி மகிழ்ச்சி அடைந்தேன். அப்போ நான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க கூட்டங்களில் கலந்துக்கிடுவேன், பெரியார் திடலில் போய் பேசியிருக்கேன். அது மாதிரி அவரும் பேசியிருக்காரு, நானும் யூடியூப்லாம் பார்த்துருக்கேன். இப்போ இந்த விஷயங்களில் நீங்கள் அவர் சொல்கிறது இது எல்லாருக்கும் பொதுவெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சதானே, இவர் இந்த மாதிரி கருத்துருக்கு தயங்காமல் போகிறவர் பேசுகிறவருன்ட்டு. அப்போ அது காரணமா அப்படின்னு சிலர் நான் படித்தேன், முகநூலெல்லாம் படித்தேன். இப்போ தான் சமூக வெளியில் வாட்ஸ்அப்பில் தான் வரும் பார்த்தீங்களா, வாட்ஸ்அப்பில் தானே பல்கலைக்கழகங்களே நடக்குது, அதுக்கு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி. நானும் சில இதில் படித்தேன், இவர் இங்கே போய் பேசினார் அங்கே போய் பேசினார், அது எல்லாருக்கும் நான் தெரிஞ்சது தானே. நீங்கள் அறிக்கையை வெளியிட்டால் அவர் அஸ் அ ப்ரொஃபஷனல் என்ன பண்ணியிருக்காருங்கிற அறிக்கையை படித்தா தானே தெரியும். இப்போ நான் என்னுடைய ஆர்குமெண்ட்டே என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் இது கிடச்சிருக்குன்னு சொன்னார். 3வது ஒருத்தர் அதே இடத்துல தோண்டிட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக கிடைக்கல, தோன்றதுக்கு ஒன்றும் இல்லைனார். அப்புறம் நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கி இதை தொடர்ந்து தோண்டணும்னு சொன்னதுனால தான் தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை இதுக்குள்ளே ஈடுபட்டு இன்னைக்கு வரைக்கும் தோண்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ 4வது கட்டத்திலேருந்து 10வது கட்டம் வரைக்கும் இந்த 2 பேர் சொன்னதில் ஒன்று அமர்நாத் ராமகிருஷ்ணன் முதல் கட்டம் 2ஆம் கட்டத்தில் சொல்லி இதெல்லாம் கிடைக்குது, இதை பார்த்தா சிந்துவெளி ஹரப்பா பண்பாட்டை நினைவுபடுத்துகிற தடயங்கள்லாம் கிடைக்குதெல்லாம் அவர் சொன்னது இந்த பின்னால் உறுதிப்படுத்தணும். உண்மையில் அதான் உறுதிப்படுத்துது. அதை வச்சு தான் கீழடியில் அருங்காட்சியகம் தொடங்கப்பட்டிருக்கு. அல்லது இந்த 3வது தோன்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னது அவர் சொன்னது உண்மையாக இருக்கும். அவர் சொன்னது உண்மைன்னா பின்னால் தோண்டும் போது கிடச்சிருக்காது. ஆக யார் சொன்னது உண்மைன்னு பார்க்கும்போது இந்த அறிக்கையை படிக்கக்கூடிய ஆர்வம் தேவைப்படுதில்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டது இவர் இங்கே போனார் அங்கே போனார் இங்கே பேசினார்னா, நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டிலே தொல்லியலுடைய இயக்குனர் நான் பொதுவாகவே பொதுவெளியில் பேசும்போது யாருடைய பேரை எடுத்து நான் விமர்சிக்கிறது பழக்கம் எனக்கு கிடையாது. நான் என்னுடைய கருத்தியல் பேசுகிறேன், அவங்கவுங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது, அவங்கவுங்க வெளிப்படையாக செய்கிறது எதுனாலும் அதோடு சேர்த்து தான் மக்கள் எடைப்பட போகிறாங்க. கடைசியில் காலத்தில் தாண்டி எது நிற்குமோ அது மட்டும் தான் நிற்கும். நான் விரும்புகிறதுனால ஒன்று நின்றுபட கிடையாது. அப்போ தமிழ்நாட்டினுடைய ஒரு தொல்லியல் இயக்குனராக இருந்தவர், தொல்லியல் ஆய்வாளர்னு அறியப்பட்டவர், அவர் அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில் சில வழிபாட்டு தலங்கள் மடங்களுக்கெல்லாம் போயிருக்கார். அப்போ அது மட்டும் போகிறத பற்றிலாம் கிடையாது. இப்போ நான் விரும்பின இடத்துக்கு நான் போவேன், கோயிலுக்கு போவேன், வீட்டில் போவேங்க, எல்லாமே அது வேறு அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட மரபு நம்பிக்கை சார்ந்து எங்கே போக விரும்புகிறாங்க அங்கே போகிறாங்க. ஆனால் அங்கே அந்த மடம் நிறுவப்பட்டதுக்கே உதாரணமாக சொல்லுவாங்க சங்கராச்சாரியார். இப்போ பொதுவாக நாங்கள் படித்ததெல்லாம் அவர் கிபி 7ஆம் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், அந்த பீரியடில் தான் 6, 7 இந்த மாதிரி இந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் படிச்சிருக்கோம். ஆனால் ஒரு சில இடங்களில் வந்தது இவரை மேற்கோள் காட்டி
என்ன வந்ததுன்னா, அவர் வந்து கிமு 452 சேர்ந்தவர். அதாவது அப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன்னால் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அப்போ எதை வச்சு சொல்கிறாருங்கிறப்ப, அப்போ நிறைய பேர் அதை வந்து நிறைய பேர் முரண்பட்டாங்க. இது தவறு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அவர் சொன்னார், அதாங்க எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அந்த 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 கிராமத்தினுடைய அமைப்பு, அந்த கோயிலுடைய அமைப்பு, அங்கே கிடைச்சடைய மணலை ஆராய்ச்சி பண்ணதில், அப்போ மணலை ஆராய்ச்சி பண்ணி ஆதிசங்கராச்சாரியார் வாழ்ந்ததை எப்படி கண்டுபிடிச்சிருக்க முடியும்? அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் சொல்லுகிற இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய தொன்மை எவ்வளவு, இது நாகசாமி அவர்கள் சொன்னது. ஆமாம், அவர் இருந்தபோது இதெல்லாம் ஒரு சர்ச்சைக்குரியானது. அவர் ஒரு அகழ்வாராய்ச்சி இயக்குனர் தானே. அப்போ வந்து இது, ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதை வச்சு நான் ஒருத்தரை போய் பயங்கரமாக குற்றம்லாம் சாட்ட மாட்டேன். அது அவருக்கு நம்பிக்கையாக அவர் சொன்னார். நீங்கள் அவர் எவ்வளவோ நிறைய நல்ல வேலைகள் செஞ்சுருக்கலாம். அவர் திருக்குறளை கூட தான் வேதங்களின் சாரம்னு சொன்னார். அதை நாங்களாம் மறுத்தோம். தமிழண்ணல் வந்து அதை மறுத்து ஒரு நூலே எழுதியிருக்காரு. அதை முழுக்க மறுத்து நாங்கள் பேசியிருக்கோம். எதுவாக இருந்தாலும் பொது வெளியில் வெளிப்படையாக வைக்கப்பட வேண்டும். ஆமாம், அவர் வந்து அகழ்வாராய்ச்சியின் மூலமாக அவர் நிறைய பல நல்ல காரியங்களை செஞ்சிருப்பார். நாகசாமி அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருப்பார், அல்லது வேறு இடத்துக்கு போயிருப்பார், அல்லது வேதங்கள் சாராங்க, இதெல்லாம் சேர்ந்து வச்சு அவரை எடை போடணும். அதே மாதிரி தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் எங்கே போனார், எங்கே வந்தாருங்கிறத விட முக்கியமானது அவர் ஆராய்ச்சி கட்டுரை என்ன எழுதினாருங்கிறது தான். அவர் அகழாய்வு என்ன பண்ணார், அவர் என்ன, அதை தான் படிக்கிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். இப்போ அவர் கண்டுபிடித்த பொருட்கள், அவர் கண்டுபிடித்த விஷயங்கள், அவர் ஆய்வு பண்ணிய விஷயங்கள், அதாவது அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் சமர்ப்பித்த இந்த ஆய்வு அறிக்கை, இதை வெளியிடுவதில் இவ்வளவு தயக்கம் காட்டுவது என்பது, நீங்கள் ஒரு போகிற போக்கில் ஒன்று சொன்னீங்க, ஒருவேளை வடநாட்டில் இதே மாதிரியாக விஷயங்கள் கிடைத்திருந்தால் அவர்கள் அதை பெருமையாக எடுத்திருப்பார்களோ அப்படின்னு, அதுல சந்தேகமே வேணாம் அப்படிங்கிறீங்க. அப்போ இந்த பண்பாட்டு இடைவெளின்னு வேற ஒரு விஷயத்த சொல்றீங்க, முரண்பாடு அப்படின்னு. இதை சரியா புரிஞ்சுக்கிற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் விளக்குனா கரெக்டா இருக்கும். நீங்க நல்லா இது எப்படின்னா, 1924 ஜான் மார்சல்ல அவர் தான் அறிக்கையை வெளியிடுறாரு. அவர் இந்தியாவுக்கு வந்ததே 1902. அப்போ அவருக்கு 26 வயசு. இப்போ அவரை கொண்டு வரதா, இந்தியாவை கொண்டு வரதா அப்படின்னு கர்சன் பிரபு காலத்தில் தான் அந்த போஸ்ட் காலியாக இருந்தது. கன்னிங்காம் 1861 தொடங்கினது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அது வேக்கண்டாக இருக்குது. சிலர் சொன்னாங்க, இந்தியாவில் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம்லாம் வேண்டியது இல்லைங்க, அதை வந்து இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ஸை காப்பாற்றிட்டு இருந்தால் போதும், இயக்குனர் அந்த தலைவர் பதவியெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ண வேணாம், அவ்வளோலாம் சம்பளம் கொடுக்குறலாம் காசு இல்லைன்னு பொதுவாக ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான். அப்போ இது வேணான்னு நினச்சிக்கிற ஒரு காலகட்டத்தில் கர்சன் பிரபு என்ன முடிவு பண்ணுறாருன்னா, அந்த போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணோம் சார். அதை ஃபில்லப் பண்ணணும் முடிவு பண்ணும்போதே அவங்க ஒரு கேண்டிடேட்டையும் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க அலுவலகத்தில் இருந்தவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, இங்கே இந்தியாவில் வேலை பார்த்துட்டு விருப்ப ஓய்வு பெற்று அங்கே போய் லண்டனில் இருந்து ஒரு இந்தியாவினுடைய வரலாறு எழுதியிருந்தவர் வின்சென்ட் ஸ்மித். அவர் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர். அவரை திருப்பி கொண்டு வந்துடலான்னு தான் முடிவு பண்ணுறாங்க. அவர் வரலான்னு தான் முடிவு பண்ணி வரும்போது, அவர் வந்து கிட்டத்தட்ட எல்லோரும் சொல்லிடுறாங்க, உங்கள் பேரை தான் கன்சிடர் பண்ணுறாங்கும்போது, அவர் வந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவே ஒரு முடிவுக்கு வந்து சில முன்னிபந்தனைகள்லாம் வைக்கிறார். நான் போகிறேன், ஆனால் ஒரு வருஷம் வேலை பார்ப்பேன், ஆனால் அடுத்த வருஷம் நான் வந்து விடுமுறையில் வருவேன், அது 3 மாதம் அல்லது 4 மாதம் விடுமுறையில் வருவேன், அதுக்கடுத்து ஒரு தடவை விடுமுறையில் போவேன், அடுத்த 2 வருஷம் எப்பப்பெல்லாம் விடுமுறை எடுப்பேங்கிறதெல்லாம் அவர் தெரிவிச்சிடறாரு. அந்தளவுக்கு அவரை நியமிக்கிறது உறுதியாயிருது. ஆனால் கர்சன் பிரபு பார்க்குறாரு, அவர் ரொம்ப வயசானவராக இருக்கார், ஏற்கனவே ICS எல்லாம் வேலை பார்த்துருக்காரு. இவரும் கர்சன் பிரபு ரொம்ப இளைஞர். இப்போ நம்ம சொல்கிறதுலாம் அவர் கேட்பாருன்னு அது மட்டும் கிடையாது, அவர் ஏற்கனவே நிறைய கருத்து இந்த இந்தியாவை பற்றி நிறைய எழுதிட்டார். அவர் சமஸ்கிருதத்தில் ஒரு பெரிய பண்டிதர், நல்லா படிச்சிருக்கவர். அப்போ இந்த மாதிரி ஆள் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை ஒரு இளைஞன், அது மட்டும் இல்லாமல் ஒரு திறந்த மனசாக இருக்குன்னு சொல்லி அவர் தான் வேறு ஆள் சொல்லுங்க போதான் இவருடைய பேரை சொல்கிறாங்க. கேம்பிரிட்ஜில் படித்தவர், வந்து பிரிட்டிஷ் லைப்ரரியில் வந்து அவர் பேரை சொல்லி விசாரிக்கும் போது அவர் 26 வயசு தான். அவர் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருக்கு சமஸ்கிருதம் தெரியாது அப்படிங்கிறது தான் இந்திய வரலாறு செய்த மிகப்பெரிய தவப்பயனே. தமிழ் தெரியாதுங்கிறது நிறைய பேர் யாருக்குமே அப்போல்லாம் தமிழ்லாம் ஒன்றும் படித்தது கிடையாது. பெரும்பாலும் இந்தியாவுக்கு வர்ற ஆய்வாளர்கள், அகழ்வாய்வாளர்கள், அதிகாரிகள்லாம் படிச்சிருந்தது சமஸ்கிருதம். ஏன்னா கல்கட்டாவில் தான் ஏசியாட்டிக் சொசைட்டி தொடங்கப்பட்டது. ஒருவேளை வந்து அவங்க வந்து சமஸ்கிருத இலக்கியத்தை படிச்சிருந்தாங்கன்னா ஒரு சிந்தனை அது சார்ந்து தான் போகும். இவர் எந்த இலக்கியமும் படிக்கலை. இவர் வந்து தொழில் முறையில் ஒரு அகழ்வாராய்ச்சி செய்தவர். நீங்க சொல்றதை பார்த்தா சமஸ்கிருதம் அவருக்கு தெரிந்திருந்தால் நியாயமாக, உண்மையாக, நடுநிலையோடு இந்திய தொல்லியல் துறையில் அவர் இயங்கி இருக்க மாட்டாருங்கிற மாதிரி. இல்லை, நான் அப்படி கூட சொல்ல. நான் சொல்ல வரும்போது என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எது தெரியுமோ அதை வச்சானே. இப்போ நான் சங்க இலக்கியம் படிச்சிருக்கேன். இப்போ நான் யாரையாவது ஒருத்தர் சங்க இலக்கியத்தை பற்றி வடநாட்டில் ஒருத்தர் பேசலை அப்படின்னு சொன்னால் நான் எப்படி பார்ப்பேன்னு கேட்டேன். அது நம்ம தவறுன்னு கூட நினைப்பேன். நான் சங்க இலக்கியத்தை அத்தனை மொழியில் நான் மொழிபெயர்த்திருக்கேனா, நான் வந்து ஆங்கிலத்தில் கொண்டு போய் கொடுத்துருக்கேனா, ஃப்ரெஞ்சில் கொடுத்துருக்கேனா, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாலும் எல்லா சங்க இலக்கியம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கா, முழுக்கமும் இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கா, அல்லது பரவலாக்கப்பட்டிருக்கா? ஒருத்தர் படிக்கலைன்னா அவருக்கு எப்படி தெரியும்?
அப்படிங்கும்போது அவங்க படித்ததை வச்சு தானே கணிக்கிறாங்க. அந்த வகையில் இதுக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன், அவர் சமஸ்கிருதம் படிச்சிருந்தா உண்மையை சொல்லியிருக்க மாட்டார்லாம் சொல்லலை. ஜான் மார்ஷலு எதையுமே படிக்காமல் வந்ததுனால அவர் மூளை வந்து ரொம்ப தெளிவாக நடுநிலையாக எந்த விதமான முன் யோசனையும் இல்லாமல், அதாவது அவர் ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்துடல. நீங்கள் இதெல்லாம் படித்தோம்னா உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் வேதங்களில் தான் இந்திய பண்பாடு தொடங்குச்சுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து இங்கே ஹொரப்பாவிலையும் கிடச்சது, மொஹஞ்சதாரோ கிடச்சது வந்து ஒரு லோக்கல் கல்ச்சர் கிடையாது, அது ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தெம்பு வேணும்ல. அதான் நயன்ஜோதி லகரி சொல்லுவாங்க, ஜான் மார்ஷலுடைய மனசில் ஒரு துப்பறியும் நிபுணர் பாரி அப்படின்னு. இந்த ஷெர்லாக் ஹோம்னு ஒரு கேரக்டர் வரும் பார்த்தீங்களா ஆங்கிலத்தில், அந்த ஷெர்லாக் ஹோம் மாதிரி ஒரு கேரக்டர் வரும் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து அந்த இன்ட்யூட்டிவாக அந்த சொன்னதான் இன்றைக்கி உண்மையாயிருக்கு. அப்போ கிடைச்சதை வந்து நம்ம தொடர்ந்து அதுக்கு பின்னால் வந்த அகழ்வாராய்ச்சி, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னால் நடந்த அகழ்வாராய்ச்சிலாம் இந்த மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கிய நகர்வாகவும் அப்புறம் குஜராத்தை நோக்கிய நகர்வாகவும் மகாராஷ்டிராவில் தைமாபாத் வரைக்கும் கிடச்சிருக்கு. அது 1960களில் கிடச்சது. அதுக்கு பின்னால் தொடர்ந்து தேடுதலே ரொம்ப குறைவாக இருந்தது. அதாவது இப்போ வடக்கிலிருந்து தெற்கு வரையிலும் இந்த இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவி இருந்த மக்களின் வரலாற்றை மறைக்கிற ஒரு வேலை நடந்து கொண்டிருப்பதாக உங்களுக்கு தோணுது. நான் என்ன கேட்குறேன்னா, கேன் தீட்சித் அவர்கள் 1935 வந்து அவர் சொல்லிட்டு போனதை பற்றிலாம் நீங்கள் வந்து கடந்த வீடியோ ஒரு இடத்துல நீங்கள் பேசியிருந்ததை நான் கேட்டேன். ஸோ அந்த இதையெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அதாவது தென்னிந்தியாவின் வரலாற்றை திட்டமிட்டு மறைக்கிற ஒரு வேலை வடக்கு, அதாவது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கு எப்போதும் இருந்திருக்கிறதா? ஏன்னா ஆதிச்சநல்லூர் வரும்போது இந்த பாஜக அரசு இல்லை, இருந்தாலும் கூட அவர்கள் அந்த ஆதிச்சநல்லூர் இதை வந்து வெளியிடுவதற்கு தயங்கினார்கள்ங்கிற செய்தியும் நீங்கள் அதில் ஆமாம் அதெல்லாம் நான் டு பி ஃபேர், நீங்கள் வந்து 2004 வந்து ஆதிச்சநல்லூர் 2004 வந்து ரெடி பண்ணி 2018-19 வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஆட்சியில் இல்லையே, எல்லாரும் தான் இருந்திருக்காங்க. நான் இது வந்து ஒரு தொடர் நிகழ்வாக தான் பார்க்குறேன். பொதுவாகவே ஒரு தயக்கம். நான் வந்து வட இந்தியா முழுவதும் வேலை பார்த்துருக்கேன், இந்தியா முழுவதும் வேலை பார்த்துருக்கேன். இந்த தென் மாநிலங்களை பற்றிய, தமிழ்நாட்டை பற்றிய புரிதலே ரொம்ப குறைவு தான். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, டெல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய கேரளான்னு ஒரு மாநிலம் இருக்குது, அவங்க மலையாளம் பேசுகிறாங்க. அப்புறம் கர்நாடகா இருக்குது, கர்நாடகா பேசுகிறாங்க. தெலுங்கு ஆந்திராவில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் சேர்த்து அவங்க பொதுவாகவே வந்து தென்னிந்தியாவில் வந்து ஒரு மாதிரி, அது எதை பற்றி கண்டுபிடிப்பாங்களா, மதராசின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பொதுவான ஒரு பேர் மதராசி. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கேரளாக்காரங்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டே சொல்லியிருக்காங்க, என்ன அவங்க வந்து நாங்கள்லாம் தனியாக ஒரு மாநிலம் வச்சுருக்கோம், அவங்களுக்கு மலையாளம்னு ஒரு மொழி இருக்குன்னு கூட தெரியும். அதை வந்து கேரளி பாஷான்னு சொல்லுவாங்க. அது கேரளாவில் இருக்கவங்க பேசுகிறனால கேரளிமா. அப்போ பொதுவாக மதராசின்னு சொல்கிறதுல நிறைய பேருக்கு வருத்தம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மெட்ராஸ் பிரசிடென்சி, நீங்கள் மதராஸ் அந்த பிரசிடென்சின்னு பேர் வச்சுருல, மும்பை, கல்கட்டா, மதராசிக்குமே நிறைய பேர் இது மதராசின்னு சொல்லி தான் பழகிருக்காங்க. நம்ம பற்றி பொதுவாகவே வந்து வட இலக்கியங்களுக்கு வந்து தென்னிந்தியாவை பற்றிய புரிதலே குறைவு. பழைய காலத்து வட இந்திய இலக்கியங்களில் காவியங்களில் வந்து மலைய மாருதம் என்று சொல்லப்படுகிற அந்த மலைய பகுதின்னு சொல்லக்கூடிய நம்ம சொல்ல முடியல, மேற்கு தொடர்ச்சி மலை, அங்கெல்லாம் குங்குமப்பூ விளையுதுன்னு எழுதியிருக்காங்க. இங்கே எப்படி குங்குமப்பூ விளையும்? குங்குமப்பூ இந்தியாவில் வந்து காஷ்மீர் பகுதியில் இருக்கும், ஆப்கானிஸ்தானில் கிடைக்கும், குளிர் பகுதியெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி தேக்கு மரம் தான் தென்னிந்தியா ஃபுல்லாக இருக்குது. அது மகாராஷ்டிரா வரைக்கும் இருக்கும், ஒரிசாவில் இருக்கும். அதுக்கு மேலெல்லாம் சால் மரங்கள் தான் இருக்கும். சால்னு ஒரு மரம் இருக்கும், அதுக்கு கீழே தான் அந்த தேக்கு மரம் இருக்கும். தேக்கு மரம் பற்றிய செய்திகள் வந்து பழைய வட இந்திய இலக்கியங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்களுக்கு என்ன இந்த ஜாகிரஃபியே தெரியாது. அப்போ இங்கே இல்லாத செடி, இல்லாத மரம் இருந்ததாக சொல்லுவாங்க. இருந்த மரத்தினுடைய பேர் தெரியாது. இது ஒரு அனுமானத்தில் தான். இப்போ நீங்கள் பொதுவாக வந்து காடுன்றதுனா காடுகளில் புலிகள் சென்றன, பறவைகள் எல்லாம் கீச்சு என்று கத்தினு நம்ம எழுதலாம்ல. காடுன்றதான் மரம் இருக்கும், மரம் இருந்தால் பறவை இருக்கும், பறவைனா கீச்சுன்னு கத்துன்னு சொல்லி எழுதலாம்ல. அது நீங்கள் பார்த்து எழுதலாம், பார்க்காம எழுதலாம். அதுக்கும் சங்க இலக்கியத்தினுடைய அறிவை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த அனுபவத்தை. சங்க இலக்கியத்துக்கு தெரியுது, கவரிமா அப்படின்னு ஒரு விலங்கு இருந்தால் அந்த விலங்கு வந்து இமயமலையினுடைய உச்சியில் தான் இருக்குது. வான்தோ இமயத்தின் அந்த விலங்கை சொல்லும் போதெல்லாம் அந்த வானத்தை இமயமலை தொடுகிற பகுதின்னு தான் சொல்லுவாங்க. அந்த இமயமலையிலே 3 பகுதி இருக்கும். அதை அப்பர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லி, ஹையர் ஹிமாலயாஸ், மிடில் ஹிமாலயாஸ், லோயர் ஹிமாலயாஸ், சிவாலிக் சைடுன்னு வரும். அப்புறம் தராய் பகுதிகள். அந்த உச்சி பகுதியில் அந்த ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே தான் அந்த கவரின்னு சொல்கிற யாக் அப்படி விலங்கு இருக்கும். அந்த விலங்கு நரந்தைங்கிற ஒரு நறும்புள்ள தேடி சாப்பிடுது. அந்த பகுதி தான் ஆரியர்கள் வந்த பகுதி. ஆரியர் துவன்றிய பேரிசை இமயம், கவரி முச்சி அல்லது கவரி வந்து நரந்தை நறும்புள் அருந்தும். இவ்வளவு டீட்டெயிலை சங்க இலக்கியம் சொல்லுது. நான் டெல்லியில் இருக்கும்போது
இந்த 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 டிபேட்டன், இண்டோ டிபேட்டன், அப்புறம் அந்த பகுதியில் லடாக், இந்த மாதிரி பகுதியெல்லாம் பயணம் பண்ணும்போதும் இந்த திபேத்தி இலக்கியங்கள்லாம் புரிஞ்சு அந்த நூலகங்களுக்கெல்லாம் போய் அந்த புத்தகத்தை தேடி பார்த்து இந்த யாக்கு தீயக்கூடிய இந்த புல்லை பற்றி யாராவது சொல்கிறாங்களா? ஒரு டீ வச்சுருக்காங்கன்னு நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க உங்களுக்கு. அப்போ நான் திருப்பி அதானே. ஏன்னா இது வந்து கூறியது கூறுதல் தவறுதில்லை. ஏன்னா ஒரு விஷயத்தில் வந்து மக்களினுடைய மனதில் ஏற்றுனது அது ஒரு, அதான் நீங்கள் சொன்னீங்க டீயை சொல்கிறீங்களே, அது ஒரு டீயே இருக்குது. அது வந்து யாக் டீன்னு சொல்லுவாங்க. அது நறும்பு, அதை அரோமேட்டிக் டீன்னு. அது என்னைய அரோமேட்டிக் டீனா வாசனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாசனை புல்லை வந்து கவரி சாப்பிட்றதுனால அதனுடைய ரத்தத்தில் கலந்து பாலில் போய் கலந்து அந்த வாசம் வந்து அந்த பாலில் போட்ட டீனால் அதுக்கு வந்து வாசனை டீ, அரோமேட்டிக் டீன்னு நான் போய் அந்த பகுதியில் பயணம் பண்ணும்போதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகம்லாம் படிச்சிருக்கேன். அப்போ இது எப்படி சங்க இலக்கியத்தை தெரிஞ்சுது? எந்த மரத்துக்கு கீழே தூங்கும், என்ன புல்லை சாப்பிடும். அதே மாதிரி ஒட்டகம் எலும்பு தின்னும். இதை புத்தகத்தில் எழுதியிருக்கேன். பல யூடியூப் இதில் உரைகளில் நான் பேசியிருக்கேன். நான் எதுக்கு தனியாக இதுக்குன்னு ஒன்று சேனல்லாம் கிடையாது. நான் பேசுகிறதே எடுத்து போட்டிருக்காங்க. நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். எலும்பு தின்னும் ஒட்டகம் எலும்பு தின்னும்னு இந்த இந்தியாவில் ஒரு இலக்கியம் எழுதியிருக்குன்னா அது சங்க இலக்கியம் மட்டும்தான். இப்போ தமிழ்நாட்டில் வந்து தென்னிந்தியாவில் வந்து ஒட்டகம் இருக்கா? அந்த ஒட்டகம் இருந்து வந்தால் வணிக சுமையை சுமந்துட்டு போகுமா? அது வந்து எப்படி எலும்பு தின்னும்னு இந்த இலக்கியத்துக்கு எப்படி தெரிஞ்சது? அதே மாதிரி நீங்க சொல்ற கணக்குப்படி வந்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பூர்வக்குடி திராவிட மக்களுக்கு வட இந்திய ஜியோகிராபி, அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமும் தெரிந்திருக்கிறது. ஆனால் வட இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு தென்னிந்தியா பத்தி எந்த அறிவுமே இல்லை. அதை வச்சுதான் நான் சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். காரணம் இல்லாமல் இல்லை. நீங்க ஒரு அத்திரின்னு ஒரு விலங்கு சங்க இலக்கியத்தை சொல்லுவாங்க, அதை நீங்க கேட்டிருப்பீங்க. கோவேறுக்கிறது. அந்த அத்திரிங்கிற விலங்கை வந்து இந்த நம்ம ரேக்லா வண்டி மாதிரி எங்க ஊர் பக்கம்லாம் மாட்டு வண்டியில ஓட்டிட்டு போவாங்க. அதை வந்து வண்டியில் பூட்டுவான், அந்த கோவில் கழுத மாதிரி. அதில் வண்டியில் பூட்டிட்டு தலைவன் வரும்போது அது நொண்டிக்கிட்டே போகுது. ஏன் நொண்டிட்டு போகுதுன்னா, இருங்கலிலிருந்து சுறா குஞ்சு கடிச்சிருச்சு. ஒரு சிறா மீன் கடிச்சதுனால அது கால் வந்து நொண்டிகிட்டே போகுது. அப்போ இருங்கலினா அந்த பேக் வாட்டர், அந்த கடலை ஒட்டி இருக்கக்கூடியது. அதில் சுறா இருக்கணும். அந்த சுறா வந்து ப்ரீடு பண்ணுற ஒரு இருங்கலி இந்தியாவில் இருக்கிறதுன்னு சொன்னால் அரபிக்கடல் பகுதியில் வந்து அது குஜராத்தினுடைய கட்சி பகுதியில் மட்டும்தான். அங்கே மட்டும்தான் இந்த தெற்காசியாவிலேயே ஒயில்ட் ஆஸ் என்று சொல்லப்படுகிற காட்டுக்கழுதை இருக்கக்கூடிய சரணாலயம் இருக்குது. அந்த பகுதியில் தான் அந்த காட்டுக்கழுதையை டொமஸ்டிகேட் பண்ணி இந்த வண்டியில் பூட்டுற பழக்கமும் அந்த பகுதியில் தான் இருக்குது. அப்போ வண்டியில் போகிற கோவேறு கழுதையை சுறா கடிச்சிருக்கும்னா இந்திய துணைக்கண்டத்தில் அது கட்சி துறைமுகத்தில் மட்டும்தான் நடந்திருக்க முடியும். இதை வச்சு தான் நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். சங்க இலக்கியம் சொல்கிற காற்று, சங்க இலக்கியக்கூடிய காற்று வந்து இந்த பூமியினுடைய வீசுகிற காற்று இருக்குல்ல, வடக்கிலிருந்து எலும்பையே உரைய வைக்கக்கூடிய வாடை காற்று வீசுதுன்னு சொல்கிறான். இன்னொன்று நீங்கள் சங்கு வெட்டுகிற சங்க இலக்கியத்தில் பாருங்க. நான் அந்த வந்து சங்க இதுக்கு இந்த காற்றை சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம்னா எனக்கு வடக்க என்ன இருக்குது? எனக்கு வடக்க வந்து கர்நாடகா இருக்குது, ஆந்திரா இருக்குது, அது இந்த தெலுங்கானா இருக்குது, இது இருக்குது. அங்கேருந்து வர்ற காற்று நம்மளை விட அனல் காற்று. அதெல்லாம் ராமகுண்டம்லாம் போயிருக்கேன். ஆந்திராவில் இருக்குது. அங்கெல்லாம் அக்னி குண்டமாக இருக்கும். அப்போ ஒருங்கிணைந்த ஆந்திராவில் இருந்தது. அந்த கம்பம் பகுதியில் அவ்வளோ பெரிய, அதாவது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அங்கே கங்கா நகர் இந்த பகுதியில் எவ்வளவோ அனல் இருக்குமோ அது மாதிரியான அனல். தென்னிந்தியாவிலேயே அதிகமான வெப்ப பகுதி அதுதான். அங்கேருந்து வந்து எலும்பை உரைய வைக்கிற குளிர்காட்டெல்லாம் வீசாது. அதே மாதிரி மேற்கு பகுதியிலிருந்து கோடைக்காற்று வந்து அப்படியே மணல் அள்ளிட்டு வந்து பனைமரத்தில் மேலே அப்படி மணலை பூசிட்டு அள்ளி தூவி விட்டு போனதில் பனைமரத்தோட உயரமே பாதியாக குறைஞ்சிருச்சுங்க. அது மேற்குலேருந்து வருதுங்கிறான். அது தூசி மலை மணல் காற்றுங்கிறான். அது பனை மரத்தில் மூடிடுச்சுங்கிறான். இந்த காற்று வந்து இங்கே என்னுடைய தமிழ்நாட்டில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தானே இருக்குது. அங்கேருந்து எப்படி மணல் அள்ளிட்டு வர காற்று, கோடை காற்று எப்படி வரும்? இது வந்து ஆந்தி லூ என்று சொல்லப்படுகிற பளிச்சிஸ்தான் அந்த பகுதியிலேருந்து பேசுகிற பாலைவன பகுதியில் பேசுகிறதான இது வருது. அதே மாதிரி கிழக்கிலிருந்து வீசுகிற கொண்டல் காற்று, அது வந்து பருவமழை கொண்டது, அது பொருந்தும். தெற்கில் வீசுகிற தென்றல் காற்று, அதுதான் அதிகமாக பேசப்படுகிற காற்று வந்து வடக்கிலிருந்து வீசும் வாடைக்காற்றை தான் சங்க இலக்கியம் பதிவு பண்ணுது. அதுக்கடுத்து அதிகமாக பதிவு பண்ணுறது மேற்கிலிருந்து வீசுகிற அந்த மணலை அள்ளி கொண்டுகிற அனல் காற்று, எரிவாய் கோடைன்னு. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த காற்றினுடைய அளவுகள், இந்த விலங்குகள், இது எல்லாத்தையும் புரிதலாக வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா, சங்க இலக்கியங்கிறது ஒரு மாநில இலக்கியமோ ஒரு மாவட்ட இலக்கியமோ கிடையாது. இது இந்தியாவினுடைய துணைக்கண்ட இலக்கியம். அதாவது சப்கான்டினென்டல் லிட்ரேச்சர், இந்தியா முழுவதையும் அறிந்த ஒரு இலக்கியம் இந்தியாவில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது சங்க இலக்கியம் மட்டுமே அப்படிங்கிறதான் என்னுடைய புரிதல். இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த
லோத்தல், தோலாவேரா பகுதியில் அந்த குஜராத் பகுதிகளில் இருந்த சங்குகள், அங்கே கிடைத்த சங்கு வளையல்களும் இங்கே கீழடியில் கிடைத்திருக்கக்கூடிய பொருட்களோடு ஒத்து போகிறது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய தொல்லியல் பொருட்களோடு ஒத்து போகிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் நமக்கு அதுக்கு இலக்கிய ஆதாரங்களும் இருக்குன்னு சொல்லி. ஆமாம், சங்க இலக்கியத்தில் பல முறைகள் வந்து இந்த சங்கு குளித்தல், சங்கறுத்தல், துடி, அதுவும் கருப்பு நிறுத்தக்கூடிய ஒரு பெண் வந்து அது வந்து வளையல், அந்த சங்கில் செஞ்ச வளையல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் யாருமே சாதாரண வளையல் போடுவாங்க. அந்த அந்த சங்கு வளையல் சொல்லிட்டு அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய சங்கு வளையல் அதோடு சேர்ந்த ஒரு எலும்பு கூட இன்னும் வரைக்கும் நம்ம பகுதியில் கிடைக்கல, நம்ம மக்கள்கிட்ட பழக்கம் இல்லை. ஆனால் இப்போ குஜராத், ராஜஸ்தான் பகுதியில் இப்போயும் போடுவாங்க. அப்போ இந்த சங்கு தான் போயிருச்சே தவிர வெள்ளையிலே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கை ஃபுல்லாக அப்படி வளையல் போட்டிருப்பாங்க. அது சிந்துவெளியினுடைய நடன மங்கை அதை தான் போட்டிருக்கா. இது இந்த குஜராத் பகுதியில் கிடைக்கிற முடியாது. அந்த சங்கு குளித்தல் தொழில் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, தூத்துக்குடி பகுதியில், கொர்க்கை பகுதியில். அது மட்டும் இல்லாமல் கீழடியிலேயே பார்த்திங்கன்னா அந்த சங்கு அறுக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த சங்கு அறுக்கும்போதே அந்த அறுக்கிற ஒரு தொழில், அதில் வந்து அந்த நடுவில் வரக்கூடிய வளையல் தான் நல்லா போடும்படியாக இருக்கும். அந்த நுனியில் இருக்கிறதெல்லாம் கை போகாது, அது வெவ்வேறு வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் போகும். அதை பாதி அறுத்த சங்கை நான் பார்த்தேன் கீழடியில். அப்படின்னா அது ஒரு தொழில் கூடம் இருந்திருக்கு. அப்போ அதை வச்சு தான் கேஎன் தீட்சித், நீங்கள் பேசும்போது கூட கேஎன் தீட்சித் சொல்கிறீங்க. கேஎன் தீட்சித் வந்து 1935 தமிழ்நாட்டில் சொல்லும் போதே, சென்னையில் சொல்லும் போதே இதை வச்சு தான் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், இப்போ வந்து குஜராத்லாம் நிறையா சிந்துவெளிக்கான சான்றுகள்லாம் கிடச்சிருச்சு. அது குறிப்பாக வந்து இந்த சங்கு குளித்தல் தொழில், சங்கு குளித்தல் தொழில்நுட்பம்லாம் இங்கே இருக்கிறத வச்சு பார்த்தா நம்ம தொடர்ந்து தோண்டுனா இந்த ஹரப்பா பண்பாடு சிந்துவெளி பண்பாட்டுக்கு சமகாலமாக இருக்கக்கூடிய அல்லது அதற்கு சற்று காலத்தால் பின்தங்கிய ஒரு பிற்பட்ட ஒரு பண்பாட்டிற்கான சான்றுகள் இங்கு கிடைக்குங்கிறாரு. இடத்த சொல்கிறாருங்க, கொர்க்கை திருநெல்வேலிங்கிறாரு. அதை விட வேற என்ன வேணும்? திருநெல்வேலினா ஆதிச்சநல்லூர் தான், இப்போ தான் கொர்க்கை தான், சிவகலை அங்கே தான் இருக்குது. அந்த மதுரை அந்த திருநெல்வேலி பகுதியில் தோண்டுனா கிடைக்கும், தோண்டுங்கன்ட்டு போனார் 1935. யார் தோண்டுனா? அவர் சொன்னது 35ங்க, யாருமே தோண்டலைங்க. அப்போ அவர் யார்? அவர் என்ன இங்கே தமிழ்நாட்டுக்காரரா அல்லது மதுரைக்காரரா? அவர் கேஎன் தீட்சித் வேற. அது மட்டும் இல்லாமல் அவர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐங்க, ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய ஒரு நல்ல இயக்குனர் தலைவருங்க. அவர் வந்து சொல்லிட்டு போகிறாருங்க 1935. அப்போ ஏங்க தோண்டலை? அப்போ அதுக்கு பின்னால் தோண்டவும் இல்லை, தோண்டுனதையும் அறிக்கையும் வெளியிட மாட்டீங்க. அதான் நான் தொடர்ந்து பொதுவெளியில் நான் இதை தான் பேசிகிட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான உரையாடலை இதுதான். அந்த சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் என்பது நிறுவி இந்த பண்பாட்டினுடைய மீள்வாசிப்பை கொண்டு வருங்கிறது அந்த கருத்தியல் தான். அப்போ தோண்டாதது துயரம்னா அந்த அறிக்கையை வெளியிடாது அதை விட பெரிய துயரம் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆக நீங்கள் வந்து இது ஒரு கம்போசிட் வியூ எடுக்கணும். நான் எப்படி பார்ப்பேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு வகையான என்னுடைய அணுகுமுறை அதை தான் எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருக்கு. அதை தான் நான் வளர்ந்த இந்த மண்ணினுடைய, நான் பிறந்து வளர்ந்த எனது தாய்மொழி எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு படிப்பினையும் கருத்தியல் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளு தான். அந்த பொதுமையை வந்து இந்தியாவுக்கும் உலகத்திற்கும் வழங்கிய ஒரு மொழி தமிழ். இப்போ நாங்கள் ஒரிசாவில் வேலை பார்த்தேன். இப்போ நான் கடைசியாக வரும்போது செம்மொழி மாநாடு தான் நடத்திட்டு வந்திருக்கேன், உலக செம்மொழி மாநாடு. சென்ற ஆண்டு அது முழு பொறுப்பில் நான் தான் இருந்தேன். அது நான் என்னுடைய தாய்மொழியா? இல்லையே. அது அந்த மொழி எனக்கு என்ன இது, நான் அதை படித்து அதில் எழுத ஆரம்பித்து கட்டுரை எழுதி ஆய்வு பண்ணி அந்த மாநாடு, செம்மொழி மாநாட்டுக்கு முழு பொறுப்பாக இருக்கிற தகுதியை நாம் வளர்த்துக்கிட்டோம்ல. அப்படின்னு இருக்கும்போது இங்கே இந்தியாவுக்குள்ளே எந்த இடத்துல தோண்டினாலும் அந்த உண்மை தானே நீங்கள் தோண்டணும். அந்த பெருமை எங்கே கிடைச்சாலும் பெருமை தானே. அப்போ இந்த பெருமை இந்தியாவின் பெருமை இல்லையா? அப்போ இதுதானே, அதுக்காக நான் உரையாடலை தான் நாங்கள் சொல்கிறோம். இதை பெருமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது அதை வெறுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தால் தான் இது வந்து புறக்கணிக்கப்படுகிறது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு? ஏன்னா அப்படி தான் நீங்கள் 2000 வருஷமாக சொல்லி வளர்த்துருக்கீங்க, அப்படி தான் வந்து மூளையில் ஏற்றப்பட்டிருக்கு. நீங்கள் நான் தான் அதை இப்போ இதை புரிஞ்சுக்கணும். எப்படி தான் புரிஞ்சுக்கணும்? ஜான் மார்ஷல் ஒரு ஆள் வரவே இல்லை இந்தியாவுக்கு. இது ஜான் மார்ஷலை விடுங்க, சிந்துவெளியை விடுங்க, அசோகர்னு அசோகர் யாருங்க? பேரரசர், மௌரிய பேரரசர். சந்திரகுப்த மௌரியர்னா சாமானியப்பட்ட ஆளா? அவர் தாங்க இந்தியாவில் அஃபீஷியலாக ஒரு ஐரோப்பிய வெள்ளைக்கார பொண்ணை அஃபீஷியலாக கல்யாணம் பண்ணவர் அவர் தாங்க. செல்யூகஸ் நிக்கேட்டருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணவர். அப்படியாப்பட்ட ஆள் சந்திரகுப்த மௌரியர். அதில் வந்து ஒரு அசோகர்னு ஒரு ஆள் இந்த நாட்டில் இருந்தார். அப்படிங்கிறது ஜேம்ஸ் பிரின்சப்னு வந்து ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பிராமி கல்வெட்டுலாம் படித்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிச்சி இந்த தேவனாம் பிரிய அப்படிங்கிற வந்து அசோகர் தான் சொல்லி, அசோகர்னு ஒரு நம்ம மறந்து போன ஒரு பேரரசனை நமக்கு நினைவுபடுத்தி விட்டதே அவர் தான்.
அப்போ நீங்கள் அவர் வராமல் அசோகரே இல்லைங்கும் போது அப்போ நமக்கு என்ன, நீங்கள் வந்து கால்டுவெல் வராட்டினா திராவிட மொழிகள் குடும்பம் இருந்தது தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய அறிக்கையும் கூட இப்படி நீண்ட நாட்களுக்கு மறைத்து வைத்து விட முடியும் அப்படின்னு ஒன்றும் மறைக்கலாம் முடியாது. ஒரு அசோகருங்கிற ஒரு மாபெரும் அரசனையே அவருடைய இருப்பையே இல்லாத நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, இது நடந்திருக்கு, இதுதான் பாஸ்ட்டு. நீங்கள் வந்து இப்போ நம்ம தகவல் தொழில்நுட்ப காலத்தில் இருக்கோம். இப்போ நான் எப்படி பார்ப்பேன்னு கேட்டிங்கன்னா, நான் பீகாரில் புதுசாக ஒரு அருமையான அருங்காட்சியகம் ஒன்று அமைச்சிருக்காங்க. உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகங்கள்லேயே ஆகச்சிறந்த அருங்காட்சியமாக நான் நினைக்கிறது அந்த பீகார் மியூசியம் தான். பட்னாவில் இருக்குது, புதுசாக தொடங்கியிருக்காங்க. ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அந்த மியூசியத்துக்கு போயிருந்தேன். அந்த மியூசியத்தில் பார்த்து சுற்றிட்டு வரும்போதே ஒரு வரலாற்று பகுதின்னு வந்தது, ஹிஸ்டாரி செக்ஷனில். அதில் வந்து ஒருத்தர் அந்த மியூரல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பெரிய இது மாதிரி ஓவியங்கள் மாதிரி பண்ணுங்க, அதில் ஒருத்தர் வந்து கம்பீரமாக ஒருத்தர் நிற்கிறார். நம்ம இவர் கஜினி படத்தில் சூர்யா இருக்கிற மாதிரி அந்த 6 தசை மடிப்பு மாதிரி அப்படி போட்டு அப்படி நிற்கிறார், கம்பீரமாக நிற்கிறார். அவர் காலில் கீழே வந்து ஒருத்தர் நோஞ்சா மாதிரி அவர் கருப்பாக இருக்கார், அவர் நல்ல வெள்ளையாக வாட்டம் சட்டமாக இருக்கார். இவர் காலில் வந்து அப்படியே அவர் வணங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கார். நான் கூட வந்த பீகாரி அதிகாரிகிட்ட கேட்டேன், இவர் யார், சாணக்கியரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார். இவர் யார், சந்திரகுப்த மௌரியரா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சேன். அப்படின்னு ஏன்னா இவ்வளோ பெரிய பேரரசனை வந்து இவ்வளோ நோஞ்சா மாதிரி போட்டு காலில் இருக்க மாதிரி போட்டிருக்கீங்க, இவர் ஒரு புக் எழுதினவர் ஒன்று இப்படி போட்டிருக்கீங்க. புக் எழுதுன்னு யார் சொன்னால், இப்போ அர்த்தசாஸ்திரம் கௌடில்யர் எழுதினார், அவர் பேர் சாணக்கியர். நம்ம தானே அதுக்கு பின்னால் சீரியல் எடுத்துருக்கோம், எழுதி வச்சுருக்கோம். அது அப்படி அவர் வாழ்ந்ததுக்கான அகழ்வாராய்ச்சி தலையம் ஏதாவது இருக்கா, ஏதாவது இப்போ அதை பற்றி நிறைய கருத்துக்கள் உண்டு. சரி, இருந்தாருன்னே வச்சுக்கிடுவோம். அவர் தான் சந்திரகுப்த, அப்படின்னாலும் அவர் மந்திரி தானுங்க, அவருக்கு ஆலோசனை வழங்கினவர் தானே. அவர் எப்படி ஆஜானு பாகுவா அவ்வளோ பெரிய இருக்குன்னா, அவ்வளோ பெரிய ஆண்டு அப்படின்னா எனக்கு டவுட் வந்துருச்சு. உடனே கேட்டேன், என்னையா சந்திரகுப்த மௌரியராக நாங்களாம் பயங்கரமாக படிச்சிருக்கோம், நீங்கள் இங்கே அவரை பற்றி எதுவும் கொண்டாடுவீங்களான்னு கேட்டேன். அவர் என் கூட வந்து சொல்கிறாரு, சந்திரகுப்த மௌரியர் வந்து இங்கே யாரும் கொண்டாடுறது இல்லைங்க. இப்போ கவர்மெண்ட், இப்போ இருக்க கவர்மெண்ட், இப்போல்லாம் பல வகையான சோசியல் இன்ஜினியரிங் வரும்ல, இப்போ இருக்கக்கூடிய அரசில் யார் முதலமைச்சராக இருக்கா அப்படிங்கும்போது இப்போ பிற்பட்ட வகுப்பினர்லாம் சேர்ந்ததுனால அவர் வந்து வருத்தத்தோடு சொல்கிறார், இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் அந்த கவர்மெண்ட்டில் தான் சந்திரகுப்த மௌரியருடைய ஜெயந்தி, அவர் பிறந்த நாளை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது கூட பெரிய கூட்டம் கிடையாது, அந்த ஜெயந்தி வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் அவர் பிறந்த நாள் அன்றைக்கி. அப்போ கூட ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த மந்திரிக்கு மட்டும்தான் போவாங்க, அதை சேர்ந்த அரசியல் தலைவராக வந்து மற்றவங்க போக மாட்டாங்கன்னு அவர் என்கிட்ட சொல்கிறாரு. நான் அப்படியே ஆடி போயிட்டேன், என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அப்புறம் போய் கூகுளில் போய் தேடி பார்க்குறேன், உத்தராகண்டில் ஒருத்தர் சொல்கிறாங்க சந்திரகுப்த மௌரியர் ஜெயந்தியை கொண்டாடுங்கன்னு பெட்டிஷன் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ தான் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கும் எல்லாரும் போகிறது இல்லையா. அப்போ இந்த நாட்டினுடைய ஒரு முதல் சாம்ராஜ்யத்தை படையெடுப்புன்னு மௌரிய சாம்ராஜ்யம் அப்படின்னு ஒன்று நிறுவன ஆளுக்கே மரியாதை இல்லைங்க. இவ்வளவு பெரிய வரலாற்று மறைப்பு, வரலாற்று திரிவுகளுக்கு மத்தியில நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுல தமிழ்நாடு அரசு, நீங்க வேற தமிழ் ஆய்வு நிறுவனத்தின் தலைவர், தமிழ்நாடு அரசினுடைய பங்களிப்பு எந்த விதமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, தொடர்ந்து இப்போ நீங்கள் நானும் ஏன் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், இதை நான் வந்து இன்றைக்கி பேசுகிறது எதுக்கு, நான் 40 வருஷம் வெளியே போயெல்லாம் வேலை பார்த்துட்டு எதுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கோம், ஏன் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து தோண்டிகிட்டு இருக்காங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அதனால தான் தமிழ் வந்து சிறப்புன்னு சொல்லும்போது எல்லாம் சொல்லுவாங்க, தமிழ் வந்து அதனுடைய தோற்றம் மூத்தது எல்லாம் சிறப்பு அருமை, ஒன்றுமே சந்தேகம் கிடையாது. செவ்வியல், சங்க இலக்கியம் மாதிரி செவ்வியல் இலக்கியம் கிடையாது. திருக்குறள் மாதிரி ஒரு ஆகச்சிறந்த இலக்கியம், அந்த திருவள்ளுவர் மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு ஆகச்சிறந்த ஒரு இலக்கிய ஆளுமை எல்லாம் இருக்கட்டும். ஆனால் தமிழுடைய சிறப்பு அதனுடைய தோற்ற தொன்மை மட்டும் கிடையாது, அதனுடைய தொடரும் இளமை. அது தொடரும் இளமையாக இருக்கிறதுனால தான் அந்த தொடரும் இளமையை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு சொன்னீங்கன்னா, மதுரைக்கு பக்கத்தில் போனீங்கன்னா திருப்பரங்குன்றம், மாங்குளம், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் பாறையில் எழுதியிருக்கு தமிழி, பானை ஓட்டில் எழுதியிருக்கு தமிழி ஆதன்னு. பானையில் எழுதியிருக்க பேர் பாறையில் எழுதியிருக்கு, பாறையில் எழுதியிருக்க பேர் பானையில் இருக்குது. அதுக்கு முன்னால் எழுதக்கூடிய கீரல் வந்து சிந்துவெளி கீரலோடு ஒத்து போகுது, இப்போ புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. அது இப்படி பானையில் இருந்தது வந்து அதுக்கடுத்து வந்து ஏட்டுச்சுவடிக்கு வருது. அதுக்கு பின்னால் வந்து பல்லவ கிரந்தம் வர்றதுக்கு, கிரந்த எழுத்துக்கள் வர்றதுக்கு அதையும் மீறி வந்து தமிழ் மக்கள் இது பண்ணி வட்டெழுத்து வருது. வட்டெழுத்து வந்து தொடர்ந்து படியெடுத்து வந்ததுனால தானே சங்க இலக்கியம் நம்ம கையில் வந்து சேர்ந்துருக்கு. அப்போ அச்சுக்கலை வருது. இப்போ அச்சுக்கலைக்கு இந்த இந்தியாவில் வந்து சேர்றதுக்கு முன்னால் இந்தியாவுக்கு வெளியவே முதலில் அச்சிடப்பட்ட அச்சேரிய மொழி வந்து தமிழ் தான். முதலில் அச்சேரிய மொழி தமிழ் தான். அது மட்டும் கிடையாது, தெற்காசிய மொழிகளிலே முதல் 3 நூற்றாண்டு இருக்குல்ல, அச்சுக்கலைன்னு வந்ததுக்கு பின்னால் முதல் 3 நூற்றாண்டுகளில் இந்திய துணைக்கண்டத்தில் தெற்காசியாவில் அச்சிடப்பட்ட இந்திய மொழிகளில் நூல்களில் வந்து மொத்தம் அச்சிடப்பட்ட நூல்களில் 40 விழுக்காடு தமிழ் நூல், வேறு ஒன்றுமே கிடையாது, மற்றதெல்லாம் கிடையாது. அந்த 40 விழுக்காடு தமிழ் நூல் முதல் 300 வருஷம். அப்போ ஒரே ஒரு சமஸ்கிருதம், தெலுங்குல 7 8
இப்படி இந்த மாதிரி தான் சில புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்களே. அப்போ தொடர்ந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏட்டுச்சுவடிகள்லேயே அதிகமான ஏட்டுச்சுவடி தமிழ் ஏட்டுச்சுவடிகள். இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுக்கள் வந்து மிக அதிகமாக இருக்கிறது. அப்போ எழுத்தினுடைய எந்த வடிவங்க, மதுரையில் ஒரு ஊர், மதுரையில் ஒரு தெரு இருக்குங்க, எழுத்தாணிக்கார தெருன்னு அதுக்கு பேர். எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? எழுத்தாணிக்கார தெருன்னு. அங்கெல்லாம் போனீங்கன்னா பாத்திரம் வாங்கினீங்கன்னா கல்யாணம் பண்ணால் சீர் கொடுப்பாங்க. அதில் பாத்திரத்தில் பேர் அடிச்சு கொடுப்பேன். அது பேர் அடித்து கொடுக்குறேன் ஒரு ஆள், ஒரு எழுத்துக்கு இவ்வளவுன்று. அப்போ இந்த பானையில் எழுதுறது, மண்பாண்டன் எழுதுறது, சில்வர் பாத்திரத்தில் எழுதுறது, பித்தளை பாத்திரத்தில் எழுதுறது, பாறையில் எழுதுறது, ஏட்டுச்சுவடியில் எழுதுறது, அச்சு ஏற்றுறது, இன்னைக்கு இணையத்தில் செயல்படுறது, தொடர்ந்து விழிப்போர் இருக்கக்கூடிய ஒரு மொழிங்க தமிழ். அதனால தாங்க அந்த வரலாறை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மற்ற இடத்துல உட்காந்து பேச மாட்டாங்க. நீங்கள் எதுக்கு நம்ம வந்து தூங்காமல் பேசிகிட்டு இருக்கோங்க. அந்த தூங்காமல் பேசிகிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து இந்த கீழடியை பற்றி அவன் இப்போ எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வு வந்திருக்கு. அதனால் நான் கவலையே படலைங்க. நான் வந்து பயப்படல. நான் வந்து ஐ எம் நாட் ஒரீட். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோலாம் இப்படிலாம் நடக்குதே, வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இது நம்பிக்கை குறைவானுங்க. இல்லை, நான் முன்பு எப்போதையும் விட இப்போ தான் அதிக நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எந்த காலகட்டத்தில் இருந்ததை விட இந்த அச்சுக்கலை மட்டும் வராமல் இருந்ததுன்னா, இந்த சங்க இலக்கியம் நம்ம கையில் கிடைக்காதுன்னா நம்மளுடைய அடையாளம் என்னங்க? திருக்குறள் நம்ம கையில் கிடைக்காதுன்னா அடையாளம் என்னங்க? இந்த திருக்குறள் இந்த திருவள்ளுவர் சிலை மட்டும் இல்லாட்டினா கன்னியாகுமரி என்னங்க? ஆக நம்ம தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம். அதனால் வந்து இதில் ஒன்றும் அப்படிலாம் வந்து எங்கேயோ கிடஞ்சி கிடந்த ஹரப்பா முகஞ்சோதராகவே வெளியில் வந்துடுற போது, எங்கேயோ தூங்கிக்கிட்டு இருந்த கீழடியிலேருந்து அந்த பானை பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது எனக்கு வந்து அது கிளியோபட்ரா பானைன்னு பேர் வச்சேன். அதில் கவிதையில் கூட எழுதியிருப்பேன், இன்னும் இருக்கிறது சங்க இலக்கிய பொங்கல் வாசம்னு. இதெல்லாம் அது காலம் அப்படி உண்மை. கீழே என்ன துறங்குதுன்னு நமக்கு தெரியாது. தோன்ற வரைக்கும் இது என்ன இருக்குன்னு தெரியாது. நமக்கு இப்போ தோண்டாது என்னென்ன இருக்குன்னே தெரியாது. ஆனால் உண்மை வந்து வரும். அதுக்கேற்றபடி தமிழ் சமூகம் எப்பயும் விழிப்புணர்வாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ரொம்ப நன்றி சார். அவங்களுக்கு பெண்கள் 2500 வருடங்களுக்கு முன்பே ஒரு எம்பவர்மெண்ட், சுய தொழில் செய்து தன்னம்பிக்கையோடு தன் சுயகாலில் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற செய்தியையும், அது மட்டும் இல்லாமல் வரலாறு எப்படியெல்லாம் தெற்கை மறைக்கப்பட்டிருக்கிறது, தெற்கில் இருந்த வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு எதிராக நாம் எப்படி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி.